ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு வித்தியாசமான டீ, பனானா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 3 பனானா எடுத்துருக்கிறேன். இந்த பனானா தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, உங்களுக்கு எந்த பழம் கிடைக்குதோ அந்த வாழைப்பழம் எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, தோலோடு கட் பண்ணி வச்சுக்கோங்க, தோல் உரிக்காமல். இந்த 3 பனானாவுக்கு நான் 8 கிளாஸ் வரைக்கும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொதித்து வரும்போது நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடணும். அதோடய எசன்ஸ் எல்லாம் அதில் இறங்கிடும். ஏன் இது வந்து சும்மா சாதா டீயே போட்டு குடிக்கலாமே, ஏன் பனானா டீ போட்டு குடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்காக தான். இது இதய நோய்க்கு ரொம்ப நல்லது. அப்புறம் வந்துட்டு நமக்கு மன உளைச்சல் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய ஃப்ரெஷ் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்காக தான். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 5 மினிட்ஸ் வந்து நம்ம பனானா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பட்டை ஒரு துண்டு அதை வந்து நல்லா நுணுக்கி அதில் போட்டுக்கோங்க. ரொம்ப பொடியை நுணுக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒன்றையும் பெரியமாக நுணுக்கி போட்டுக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் டீ தூள், ரொம்ப தூள் போட்டுறாதீங்க, அது வந்து நிறைய டிகாஷன் நிறைய ஆன மாதிரி இருக்கும். பனானா டீயோட டேஸ்ட் வராது. கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இறக்குற டைமில் நம்ம தேன் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்வீட்டுக்காக நாங்கள் தேன் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை வந்து அவ்வளோ நல்லது இல்லாதனால நம்ம நாட்டு சக்கரை இல்லை தேன், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிப்போம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேன் ஊற்றிட்டு, இல்லை நீங்கள் வடிகட்டிட்டு கூட தேன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேன் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கொதிக்க விடக்கூடாது, நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றலாம். பாருங்கள், நம்ம பனானா டீ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு 5 நிமிஷத்தில். இந்த பனானா டீ ஈஸியாக போட்டுடலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பனானா டீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.